பார்த்துருக்கீங்க, சில பேர் பார்த்துருக்கலாம் நினைக்கிறேன். அது எங்கிருந்து வருதுன்னா அவரா செய்யலை இல்லையா, அவரு உள்ள போன அந்த பானம் செஞ்சது அவருடைய செயலுக்கான காரணம் இல்லையா. அப்ப நம்ம என்ன சாப்பிட்டோமோ அது அவரை தீய மனிதனா உருவாக்குது. ஆக நம்ம இந்த இடத்துல செய்யக்கூடிய உணவு எப்படி இருக்கும்னாக்கா இறைவன்பால் கொண்ட பக்தியினால் செய்யப்பட்ட உணவு. அந்த இறைவன்பால் பக்தியால் செய்யப்பட்ட உணவு நம்மளோட உடல்ல தேக ஆரோக்கியத்தையும் இறையன்மையும் மக்கள் நேசிக்கக்கூடியதும். பகவான் சொல்வாரு, எல்லா உயிர்களையும் நேசி அப்படின்னு ஜீவகாரியம் சொல்லுது. எல்லா உயிரையும் நேசிக்கும் ஒரு தன்மை உள்ள மனிதன் மனிதனாக இருக்கிறார். எந்த ஜாதியாக வேண்டுமானாலும், எந்த மதமாக வேண்டுமானாலும், உயர்வானவனாக இரு, தாழ்வனாக இரு, ஆனால் மனிதனாக இருப்பது அவசியம் உள்ள வரலாறு சொன்னார். இந்த இடத்துல வந்து உணவுக்காக உட்கார்ந்து அனைவருக்கும் வள்ளலாருடைய அருளாசியும் வள்ளலாரின் அருளும் அனைத்திற்கும் கிடைக்க அன்பால் அறிவுறுகிறார்.